சில தவறுகள்லாம் இருந்தது மேடம் என்கிட்ட. பட் அவங்களுக்காக மாத்திக்கினேன். ஏன்னா இந்த ஒரு பழக்கம் நமக்கு வேணாவே, நமக்கு பாப்பாவை வாழ்ந்துட்டு போலாமே. ஏன்னா இவ்வளவு பேரு எல்லாருமே பேசும்போது இன்னும் இந்த பழக்கம் நமக்கு வேணாவே அப்படின்னு என்கிட்ட இருந்தது. ஏன்னா உண்மையை பேசுறேன், அவங்க இருந்தது மேடம். இருந்தாலும் தைரியம் அது இருந்தது. பட் இன்னும் நம்ம இதுல போய் என்ன சந்தோஷம் ஆக போகுது, எப்போதோ டைம் அது வேணாம்னு சொல்லுவோம். சரி நம்ம மாத்திக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ கம்ப்ளீட்டா இல்ல எல்லாம் சொல்றாங்க தெரியுமா, நம்ம உடல் நலம் பாத்துக்கிறது வந்து சுயநலம் இல்ல. ஏன்னா நம்ம உடல் நலம் நல்லா இருந்தாதான் குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும். அதனால நீங்க வந்து உங்க உடல் நலத்தையும் நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சரியா பாத்துக்கிறதுனால, நீங்க எவ்வளவு நாட்கள் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒரு வகையில நிச்சயமாக உங்களால உதவ முடியும். அந்த உதவியை செய்யறதுக்கு நீங்க உங்களோட ஹெல்த்ல அக்கறை எடுத்துக்கணும். எப்போ அவங்க அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது இதுதானே நம்மகிட்ட ஒரு வீக்னஸ், இதே நம்ம விட்டுட்டுமா யாரு விட்டு இது நம்ம கரெக்டா இருந்தா. சமீபமா வந்த மனமாற்றம் இல்ல, தான் கிட்ட இருந்த ஒரு பழக்கத்தை மாத்திக்கிறேன், குடிப்பழக்கத்தை மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. உங்ககிட்ட அதை சொல்லும் போது எப்படி இருந்துச்சு? நல்லா சந்தோஷமா குடிக்காம சொல்லி முன்னாடி கேட்க மாட்டாங்க, இப்ப குடிக்கிறது இல்ல. கண்டிப்பா இன்னும் தொடவே மாட்டீங்கல்ல? இப்ப எத்தனை நாள்ல அப்பா குடிக்கல? ஒரு 3 மாசம் 2 மாசம் அவங்க எக்ஸாம் வந்து 2 மாசம் அவ்வளவு தெரிவித்து வாய்ப்பு. 2 மாசம் மார்ச் 25 அது பிறகு வந்து ஒரு 2 டேஸ்ல அப்போ இது அந்த வீடியோ எல்லாம் ஃபுல்லா பரவலாக ஆயிடுச்சு. சரி நமக்கு மாத்திக்கலாமே, அந்த காரணத்து வயசுல இதெல்லாம் மாத்திட்டு ஒரு ஆளாவது கூட இருந்துட்டா பசங்களுக்கு ஒரு தெம்பு இருக்கும். அப்ப நம்ம உடல் நலத்தை கரெக்டா பயன்படுத்திக்கணும். நீங்க எந்த காரணத்தை கொண்டு பிளாஷ்பேக்ல போயிருக்கணும். இதுவே இல்ல மேடம். ஏன்னா இவங்க எல்லாம் இப்படி வரும்போது நமக்கே இது இந்த பழக்கம் வேணாவே, அவங்க வாழ்க்கைக்கு கொஞ்ச நாள் நம்ம நல்லாவே இருந்துட்டு போறோம். நீங்க மருத்துவமனையில இருந்து இருக்கும்போது பாத்துக்கிறதுக்கு ஒரு பையன் இருக்கான், உங்களுக்காக தலையெழுத்த மாத்திக்க ஓடுற ஒரு புள்ள இருக்கா, குடும்பத்துக்காக உழைக்க மூத்த பொண்ணு இருக்காங்க, நடுவுல இன்னொரு பையன் ஒரு சயின்டிஸ்ட் வேற இருக்காரு. இந்த 4 பேருக்காகவும் என்ன ஆனாலும் நீங்க மறுபடியும் மதுவை தொடவே கூடாது. இல்ல மேடம், இல்ல மேடம், நாங்க கொஞ்சம் உறுதியாக இருக்க மேடம்.